ரேபிட் ஃபயர் மாதிரி நாங்கள் ஒன்று 4-5 பிளான் பண்ணியிருக்கோம். நீங்கள் அப்படி பார்க்காதீங்க மேம். அதனால தான் நான் வந்து உங்களை ப்ரொஃபஸர்னு சொன்னேன். நான் எப்போ வெளியே போனாலும் என் கணவர் ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப பேசாத. ரேபிட் கிடையாது அது. பிள்ளைகளா பேர பிள்ளைகளா? அது வீட்டுக்கு போகணும்னா ஸ்லிம் ஆகி ரொம்ப ஹேண்ட்ஸம் ஆயிட்டீங்க பேபி. Baby, are you okay, baby? I'm okay, baby. நாங்கள் ஒரு ஹிந்தி படம் எல்லாம் பண்ணோம். Merry Christmas. நாங்கள் 2 பேர் மட்டும் தான் பேசிக்கிட்டு இருப்போம். அடுத்தவங்க என்ன பேசுகிறாங்கன்னா ஏக் காவுமே கிசான் ரகு தாத்தா ரேஞ்சில் போயிட்டு இருந்தது. இந்த இடம் வந்து எங்கள் அப்பாவோட இடம். இந்த லேண்டு எம்ஜிஆர் தோட்டம் அங்கே இருக்குது. அந்த சம்பவம் நடந்தது. சம்பவம் இங்கே தான். பிக் பாஸ் கொஞ்சம் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும், நிறைய ப்ரெஷர் இருக்கும். வீக் டே ஃபுல்லாக பார்ப்பேன் வேறு அந்த ஷோவை. ஹாரர் படம் பார்க்குற மாதிரி எனக்கே ஃபீல் இருக்கும். ஃபர்ஸ்ட் வீக்கில் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, உனக்கு வரல வா திரும்பி துபாய்க்கு போடலான்னு கூப்பிட்டாங்க. நான் அப்போ ஒரு 4-5 சீரியல் போய் சான்ஸ் கேட்டேன், எனக்கு கொடுக்கல. அவன் போய் இடிச்சானே, அவனுக்கு 2 லட்சம் ரூபாய், மொத்தம் 3 லட்சம் ரூபாய். எங்க போவான்? எனக்கு அனிமேஷன் படம்னா ரொம்ப பிடிக்கும். இப்பயும் நான் டொனால்ட் டக்கு, டாம் அண்ட் ஜெர்ரிலாம் உட்காந்து பார்ப்பேன். இவ்வளோ வெக்கமே இல்லாமல் காதல் வந்து ஒரு சுதந்திரம், அது இவனை மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ண கற்றுக்கணும்னு ஆசை. ஆனந்த விகடன் சின்னத்திரை விருதுகள் 2024 டைட்டில் ஸ்பான்சர் சத்யா. சத்யா என்றாலே சந்தோஷம்தான். வழங்குகிறோம் சந்தோஷத்தை வாங்கும் போதும் வாங்கிய பிறகும். பவர்ட் பை ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ், கோ பவர்ட் பை பிரிஸ்டா உமன்ஸ் வேர், அனைத்திலும் பெஸ்டா. பிரிஸ்டா இன்னர்வேர்ஸ், லெகிங்ஸ் அண்ட் நைட்டிஸ். அசோசியேட் ஸ்பான்சர் சௌபாக்யா கிச்சன் அப்ளையன்சஸ். ஸ்பெஷல் பார்ட்னர்ஸ் லலிதா ஜுவல்லரி மார்ட், கார்டியா கிரவுண்ட் ஆயில், டேஸ்டியா ஹெல்தியா. LIC ஒவ்வொரு நொடியும் உங்களுடன். ரூஃபிங் பார்ட்னர்ஸ் ஜெராமே சன் ஃபைபர் ஷீட் ஏஜென்சிஸ் திருச்சி. பாதுகாப்பு பலம் ஜெராமேயின் தரம். சேவிங்ஸ் பார்ட்னர் ரூபி ஏபெக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையான வளர்ச்சி. டெக் பார்ட்னர்ஸ் Snapdragon, India's #1 premium chipset brand. Automobile partner VinFast VF7 VF6. Health partner SRM Prime Hospital Ramapuram, restoring lives. OOH partner Next Advertising Solutions, think outdoor, think next. Metro partner Mudra OOH, exclusive concessionaries for metro pillars and portals in Chennai. DOOH partner Skyrams Outdoor Advertising, grow beyond sky. Hospitality partner Feathers Radha Hotel. Television Talk of the Year அப்படின்ற கேட்டகரி தான். எஸ், ஸோ இந்த அவார்ட் ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அதை ப்ரெசென்ட் பண்ண வர போகிறவங்களும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ் டோன்ட் மேக் ஹிஸ்ட்ரி, போல்ட் கேர்ள்ஸ் மேக் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறதுக்கான எக்ஸாம்பிளாக இவங்க இருந்திருக்காங்க. ஏகப்பட்ட திரைப்படங்களில் நம்ம மனசில் ஒரு பெரிய இடம் பிடிச்சிருக்காங்க. அப்போ இப்போ எப்போவுமே போல்ட் அப்படின்னா இவங்க தான் ஒரு அடையாளமாக இருந்திருக்காங்க. நிச்சயமா, ஏன்னா ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி அந்த போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல்ன்றதுக்கான ஒரு அடையாளம்னே அவங்க சொல்லலாம். ஸோ சின்னத்திரையிலும் சரி வெளித்திரையிலும் சரி தன்னுடைய நடிப்பினாலும் திறமையினாலும் நிர்வாகத்தை திறமையாலும் நீ கட்டி போட்டுட்டு இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்குமே ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்கக்கூடிய ராதிகா சரத்குமார் மேம் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். மேம் எப்படி இருக்கீங்க? குட் ஈவினிங் மேம். நல்லா ஒரு ப்ரொஃபஸரை பார்க்குற மாதிரியே இருக்கு மேம். ப்ரொஃபஸரா? ஆமாம். தேங்க் யூ. ஓகே மேம், அதாவது நல்ல ப்ரொஃபஸரா மேம்? ஆமாம் மேம். பிடிச்ச ப்ரொஃபஸர்னா நம்ம கிளாஸ்ல இன்னும் கொஞ்சம் நிறைய கவனிப்போம்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கு. ஸோ கேர்ள்ஸ் சார்பாக ஒரு கேள்விகள் மேம், பெண்களுக்காக. உங்களோட சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸை வந்து ஷார்ட்டாக டிஸ்கிரைப் பண்ணுறதுனா என்ன சொல்லலாம்? பர்சிவரன்ஸ், உழைப்பு, இதுதான் சக்ஸஸ். என்ன கேள்வி கேட்டாலும் உங்கள்கிட்ட இருந்து டப்புன்னு பதில் வந்துடும் மேம். ஆமாம், அது வந்து டெலிவிஷனாக இருந்தாலும் சரி, ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, சினிமாவாக இருந்தாலும் சரி. ஸோ அப்படி சில கேள்விகள் ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரி நாங்கள் ஒன்று 4-5 பிளான் பண்ணியிருக்கோம். நீங்கள் அப்படி பார்க்காதீங்க மேம். அதனால தான் நான் வந்து உங்களை ப்ரொஃபஸர்னு சொன்னேன். நான் எப்போ வெளியே போனாலும் என் கணவர் ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப பேசாத, ஏன்னா நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. அதனால் அவர் என்னை எங்கேயோ ஃபங்க்ஷனுக்கு கூட போக விட மாட்டார். நான் இன்னைக்கு ஸ்ரீனிவாசன் சாருக்காக வந்தேன். அதர்வைஸ் தப்புன்னு சொல்லிடுவேன். அதனால ரொம்ப திங்க் பண்ணி சொல்கிறேன். கிடையாது அது. திஸ் ஆர் தட் அப்படின்ற மாதிரி தான் மேம் இருக்கும் கொஸ்டின். ரொம்பலாம் கஷ்டப்படுத்த மாட்டோம் மேம். மேம் டெலிவிஷனா சினிமாவா? நடிப்பு. சூப்பர் மேம், சூப்பர் மேம், சூப்பர் மேம். வீடா வெக்கேஷனா? வீடே தான் வெக்கேஷன். பிள்ளைகளா பேர பிள்ளைகளா? அது வீட்டுக்கு போகணும்னா வேண்டாம், விட்டுருங்க. ஓகே, பிரியாணியா சாம்பாரா?
என்னது ரெண்டுமே சாம்பாரெல்லாம் சாரி சூப்பர் மேம். கடைசியா அன்பா அதிரடியா? அன்பா அதிரடி. ராதிகா மேம்னாலே அதிரடி தானே. சூப்பர் மேம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். இப்போ வந்து கேட்டகரிக்கான வின்னர் யாருன்னு எல்இடியில் பார்க்கலாம். தமிழ் தொலைக்காட்சி வரலாற்றில் புதுமையையும் கலாச்சார மாற்றத்தையும் கண்முன் நிறுத்திய நிகழ்ச்சிகளில் ஒன்று விஜய் டிவியின் பிக் பாஸ். அதன் முகமாக அமர்வது பெருமை என்பதோடு பெரியதொரு பொறுப்பு. அந்த சவாலை பக்குவமாக கையாண்டதில் வெளிப்பட்டது விஜய் சேதுபதியின் தனித்திறமை. அனுதினமும் அனல் பறந்த களத்தில் நியாயத்தின் பக்கமே நின்று நேயர்களின் இதயத்தை தொட்டு அன்பள்ளினார் இந்த மக்கள் செல்வன். அதிநுட்பமான கிண்டல், நச்சன வந்து விழும் நையாண்டி என தனி ரூட்டில் தடைகளின்றி பயணித்தது இவரின் அதபலம். தேவையான நேரங்களில் திருத்தி தவறுகளை தன்மையாக கண்டித்து திறமைசாலிகளை தட்டிக் கொடுத்து பிக் பாஸுக்கு அவர் சேர்த்தது பெரும் மரியாதை. போட்டியாளர்களின் மனநிறத்தை வெளிக்கொணர்ந்ததே ஒரு ஹோஸ்டாக இவரின் திறமைக்கான சான்று. அகம் டிவி வழியே வந்து நம் அகத்திலும் இடம் பிடித்த விஜய் சேதுபதிக்கு 2024ஆம் ஆண்டுக்கான டெலிவிஷன் டாக் ஆஃப் தி இயர் விருது வழங்கி பெருமிதம் கொள்கிறது ஆனந்த விகடன். டெலிவிஷன் டாக் ஆஃப் தி இயர் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் இந்த விருதினை ராதிகா மேமோட சேர்ந்து வழங்குறதுக்காக சத்யா ஏஜென்சி சார்பாக மிஸ்டர் சீதாராமன் சார், ஜெனரல் மேனேஜர் ஆஃப் சத்யா ஏஜென்சிஸ், ப்ளீஸ் வெல்கம் சார். சேத்து ரொம்ப நல்லா இருக்கீங்க. ஸ்லிம் ஆகி ரொம்ப ஹேண்ட்ஸம் ஆயிட்டீங்க பேபி. ஐ ஓகே பேபி? வெரி குட் பேபி. சத்யா வழங்கக்கூடிய ஒரு கிஃப்ட் ஹேம்பர் சார் உங்களுக்கு. தேங்க்யூ சீதாராமன் சார், தேங்க்யூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப நன்றி. நீங்கள் உங்கள் நேரத்தை எடுத்து இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. இந்த அவார்டு கொடுக்கறதுல ரொம்ப சந்தோஷம். நடித்த நடிகரில் ஹி இஸ் அ வெரி ட்ரூ கேரக்டர். வாட் யூ சி இஸ் வாட் யூ கெட். அதில் கரெக்ட். நீங்கள் என்ன சொன்னால் கரெக்ட் தான். நான் வந்து அவங்களோட ஒர்க்கை பார்த்துருக்கேன், அவங்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் எப்படி இவ்வளோ வெரைட்டி பண்ண முடியுது அவங்க. நான் முதல் மாதிரி டப்பிங்கெலாம் பார்த்து ரொம்ப ரசிச்சிருக்கேன். ஸோ அதனால் நான் அந்த அவ்வளோ ஒர்க் பண்ணவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லும்போது ஆஸ் அன் ஆக்டர் அது ரொம்ப சந்தோஷம் ஏற்படுத்தும். ஏன்னா ஒருத்தர் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். இவ்வளோ வேலை செஞ்சவங்க ஒருத்தர் பார்த்து சொல்லும்போது அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானதில்ல. அது ஸோ அதில்னு சொல்கிறேன் நான். பேபி ஆர் ஓகே பேபி? ஓகே பேபி. நாங்கள் ஒரு ஹிந்தி படம் எல்லாம் பண்ணோம். மேரி கிறிஸ்மஸ். நாங்கள் 2 பேர் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருப்போம். அடுத்தவங்க என்ன பேசுகிறாங்கன்னா ஏக் காவ்மே கிசான் ரகு தாத்தா ரேஞ்சில் போயிட்டு இருந்தது. பட் இட் வாஸ் குட் ஃபன். ஏன்னா ஐ ஸ்டில் ஃபீல் வி சவுத் இந்தியன்ஸ் ஆர் வெரி ப்ரொஃபஷனல். ஏற்கனவே சொன்ன மாதிரி டெலிவிஷன் டாக் ஆஃப் தி இயர். வெரி நைஸ் வெரி நைஸ். நான் இந்த ஷோ அவ்வளோ பார்த்ததில்லை. ஜஸ்ட் லிட்டில் பிட் ஹியர் அண்ட் தேர் ஐ சீ இட். இட்ஸ் வெரி நைஸ், வெரி என்டர்டெய்னிங். பட் நான் இன்னைக்கு வண்டியில் வரப்போகும்போது தான் பேசக்கூடாதுன்னு என் வீட்டுக்காரர் சொல்லி அனுப்பிச்சார். வேண்டாம் இல்லை, நான் எங்கள் அப்பாவோட ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா இந்த இடம் வந்து எங்கள் அப்பாவோட இடம். இந்த லேண்டு அதுதான் ஃபெதர்ஸ் ராதான்னு வச்சுருக்காங்க. ஸோ இதில் இருந்து தான் இங்கேருந்து போனார். அங்கே தான் எம்ஜிஆர் தோட்டம் அங்கே இருக்குது. ஸோ அந்த சம்பவம் நடந்தது. சம்பவம் இங்கே தான். ஸோ இது வந்து ஐ வாஸ் ஜஸ்ட் லுக்கிங் சம் வீடியோ பார்த்துக்கிட்டு நான் வந்தேன். அப்போ அவர் சொல்கிறாரு, எல்லா சினிமா நடிகர்களும் இந்த மாதிரி நீங்கள் வந்து எவ்வளோ என்டர்டெய்னர்ஸ், எங்களை அந்த மாதிரி பாருங்கன்னு. ஸோ அது ட்ரூவாக பிலீவ் பண்ணி பண்ணுறது வந்து சில நடிகர்கள் மட்டும்தான். தே வில் பிலீவ் தட் தே ஆக்டிங். லைக் கமல் சாராக இருக்கட்டும், சேத்துவாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பேர், தனுஷா இருக்கட்டும். ஸோ வி ஆர் என்டர்டெய்னர்ஸ். எங்களை அதுக்கு மேலே பார்க்காதீங்க. ஏன்னா மேடையில் கடவுள் கிடவுள்னா வி ஆர் நாட் கடவுள், வி ஆர் நாட் எனிபடி. வி ஆர் ஜஸ்ட் நார்மல் ஹியூமன் பீங்ஸ் ஹூ ஹவ் கம் டு ஒர்க் அண்ட் என்டர்டெயின் பீப்புள். அந்த அப்ரிசியேஷன் எங்களை வந்து வளர வைக்குது, அவ்வளோதான். Nice. I just wanted to say that. Nice, ma'am. Nice, and ma'am. that is how I look at Sethu. He is very true to his profession and him. I loved working with him in Dharmadurai. அதில் ரொம்ப அது 2 பேரும் ரொம்ப நல்லா இருந்தது. எக்ஸ்பீரியன்ஸாக ரொம்ப நல்லா. Yeah, it was a very good experience. அது ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம்
நானும் ரவுடி தான். நானும் ரவுடி தான். மேரி கிறிஸ்மஸ். ஆமாம், மேரி கிறிஸ்மஸ். ஐயா. Okay. So, thank you so much, ma'am. Thank you so much for presenting the award. So, thank you so much, ma'am. Anna, டெலிவிஷன் டாக் ஆஃப் த இயர் அவார்ட், அதாவது எப்போவுமே ஆன் ட்ரெண்ட்லேயே வந்து இருந்துக்கிட்டே இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்டிங் தாண்டி ஹோஸ்டிங் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எப்படி இருக்காண்ணா? முதல்ல இந்த விருது கொடுத்த ராதிகா மேடம்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பேபி, ஐ லவ் யூ பேபி அண்ட் தேங்க்ஸ் ஸோ மச். தேங்க்யூ. எப்பயுமே உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் ஸோ மச். விகடனுக்கு என்னுடைய நன்றி. இங்கே விருது வாங்குகிற அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. இதுக்கு மாதிரி 2 ஷோ வந்து நான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். மாஸ்டர் ஷெஃப், நம்ம ஊர் ஹீரோன்னு. எனக்கு ரெண்டுமே ஷோ பண்ணும்போது அந்த இன்ஸ்டிங்க்டாக இருக்கிறதும் ஸ்பான்டேனியஸாக இருக்கிறதும் அதன் வழியாக மக்களோட நேரடியாக கனெக்ட் ஆகிறதும் நம்மளோட ஐடியாஸ் அங்கே ஷேர் பண்ண முடியுது அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அனுபவம். சம்டைம்ஸ் சுச்சுவேஷன் நம்மளை அங்கே வச்சு பார்க்கும்போது தான் நமக்குள்ளேருந்து என்ன வருதுன்னே தெரியும் வெளியே. ஸோ அது ஒரு முறை ஷோ ஹோஸ்ட் பண்ணும்போது எனக்கு இருக்கும். நான் மோஸ்ட்லி டாக் பேக் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். மோஸ்ட்லி நான் என்னுடைய தாட்ஸ் பேச விரும்புவேன், என்னுடைய பர்ஸ்பெக்டிவ் பேச விரும்புவேன். ஸோ அது வந்து ஆஸ் அன் ஆக்டராகவும் ஒரு பெரிய ப்ராக்டிஸாக இருக்கும். அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்மளே அந்த ஃப்ரீயாக அலோவ் பண்ணுறது அது ஷோவில் நிறையா நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ஹோஸ்ட் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. எஸ்பெஷலி பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் கொஞ்சம் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஏன்னா அதுக்கு நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒரு விதமான கண்டஸ்டன்ட் பிடிக்கும், வேறு காரணங்கள் இருக்கும். ஸோ அதனால் இதை ரொம்ப பார்த்து ஜாக்கிரதையாக பண்ணணும். ஏன்னா யாரையும் சரி தப்புன்னு சொல்லிட முடியாது. ஸோ அது அவங்களே பேச வைக்கணும். ஸோ எங்கள் பின்னாடி ஒரு பெரிய டீம் இருக்குது. ஸோ எந்த டாபிக் எப்படி பேச போகிறோன்னு. ஸோ ஒவ்வொரு வாரமும் அது நிறைய ப்ரெஷர் இருக்கும். வீக் டே ஃபுல்லாக பார்ப்பேன் வேறு அந்த ஷோவை. இந்த 1 hour ஷோ பார்ப்பேன். ஸோ எனக்கு சில ஐடியாஸ் இருக்கும், அவங்களுக்கு சில ஐடியாஸ் இருக்கும். ஆனால் அந்த ஷோ முடிகிற வரைக்கும் தெரியாது இது எப்படி வெளியே வரப்போகுதுன்னு. வெளியே வந்ததுக்கப்புறமும் தெரியாது மக்கள் அதுலேருந்து எந்த பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்து பேச போகிறாங்கன்னு தெரியாது. ஸோ அது ஒரு சம்டைம்ஸ் ஹாரர் படம் பார்க்குற மாதிரி எனக்கே ஃபீல் இருக்கும் எனக்கு ரிசல்ட்டு. அது சில சமயம் சாமி படம் மாதிரி மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஹாரர் படமாக இருக்கிறதும் வாய்ப்பு இருக்குது. பட் இந்த ப்ரெஷர் ரொம்ப நல்லா இருக்குது. ப்ரெஷர் நல்லா இருக்கு. இல்லாட்டி சுவாரஸ்யம் இல்லை லைஃப். ஓகே. எல்லா படத்துக்கும் அப்படி தான் இருக்கும். என்ன தான் ஆசையாக நடித்தாலும் அது ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு உலகத்தின் மொத்த பட்டர்ஃப்ளையும் ஏதோ நம்ம அடி வயிற்றில் பிறக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அது மாதிரி தான். ஓகே. சூப்பர்ண்ணா. ஒரு ஃபோட்டோ வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். அதை பற்றி உங்களுடைய வார்த்தைகள். இங்கிருந்து ஆரம்பித்த பயணம் இன்னைக்கு இவ்வளோ தூரம். ஸோ இந்த டைம் பற்றி கொஞ்சம். நான் அப்போ ஒரு 4-5 சீரியல் போய் சான்ஸ் கேட்டேன், எனக்கு கொடுக்கல. ஏன்னா சினிமாலாம் வாய்ப்பு வரலாம் நினச்சி பார்க்கல. ஸோ அதனால் எனக்கு நடிக்கவும் தெரியாது. இது பார்த்தா தெரியும் எங்களுக்கு, எனக்கு எவ்வளோ தூரம் நடிக்க தெரியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது சீரியல் பண்ணும்போது சிஜேபி சார்னு சொல்லியிருக்காரு. அங்கே அப்போது வந்து விஎஸ் ராகவன் சார், டெல்லி கணேஷ் சார்லாம் இருப்பாங்க. சிஜேபி சார் அங்கே ஸ்பாட்டில் எழுதுவார். ராதிகா மேடம் தெரியும், சீன் எழுதுவார். அவங்க வேகமாக ரிஹர்சல் பார்ப்பாங்க. ஸோ அவங்கள பார்த்து கற்றுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எனக்கு தங்கச்சி ஐஸ்வர்யான்னு ஒருத்தர் நடித்தாங்க. அவங்க நிம்மின்னு ஒருத்தங்க எனக்கு ஒய்ஃபாக நடித்தாங்க. அவங்க ஸோ இவங்களாம் நடிக்கும்போது பார்த்துட்ருப்பேன். ஸோ அவங்க எனக்கு என் டயலாக் மட்டும் தான் டெலிவரி பண்ண வரும், ரியாக்ஷன் வராது. ஸோ ரியாக்ஷன் ஒன்று இருக்குது, அவங்க நடிக்கும்போது பாரு, இன்னொருத்தர் நடிக்க டயலாக் பேசுகிறது அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பாருன்னாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 8 மாதம் வந்து எனக்கு அது ஆக்டிங் கோர்ஸ். அது ஒரு 3 மாதம் கழித்து ஏதோ என் குழந்தைய காணும்னு சொல்லி ஒரு சீன் சஞ்சீவ் இருப்பார், அவர்கிட்ட போய் அழுகிற சீன் இருக்கும். நான் அழுது கேட்கும்போது ஒரு லைட் பண்ண வந்து சொன்னார், அண்ணா யாரும் நல்லா நடித்தாங்கன்னு வந்து பார்த்து நீங்கள் தானே அது அப்படின்னு போனப்பில். ஸோ அதனால் அதுதான் முதல் பாராட்டு. ஸோ அதனால் எப்பவுமே இந்த சீரியல் பார்த்தா கொஞ்சம் நெளிவேன். இது பார்த்துட்டு ஃபஸ்ட்டு வீக்கில் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, உனக்கு வரல, வா திரும்பி துபாய்க்கு போடலான்னு கூப்பிட்டாங்க என்ன. ஸோ நிறையா இருக்குது. ஸோ இது எனக்கு நான் நிறையா கற்றுக்கிட்ட இடம் சீரியல். ஏன்னா சீரியல் பண்ணும்போது வந்து இந்த வாரம் பண்ணது அந்த வாரம் அடுத்த வாரம் வந்துடும். ஸோ வாரம் நம்மளே பார்த்து சரி பண்ணிக்க முடியும். கான்ஷியஸாக சில கரெக்ஷன்ஸ் நடக்கும், சப்கான்ஷியஸாக சில கரெக்ஷன்ஸ் நடக்கும். ஸோ அது ரெண்டுமே அங்கே ப்ரெசென்ட்டாக ஆகும். ஸோ நமக்கே தெரியும் நம்ம வளர்கிறோமா இல்லையான்னு. ஸோ செல்ஃப் அனலைஸ் பண்ணி ரீட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நிறைய லேர்ன் பண்ண இடம் வந்து அது நானே லேர்ன் பண்ண இடம் அது. சூப்பர்ண்ணா. ஏன்னா முதல் முறையாக டெலிவிஷனில் உங்கள் முகத்தை பார்க்கும்போது ஒரு கான்ஃபிடன்ஸ் ஒன்று கிடைக்கும்ல. ஸோ அதை பற்றி அது எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்றத பேசலாமாண்ணா? அந்த டைம் எனக்கு கான்ஃபிடன்ஸ் இப்போ வரைக்கும் வந்ததில்லை. அது இதுவெல்லாம் சொல்ல இப்போ வரைக்கும் வந்ததில்லை. அது இப்போ எப்போ பார்த்தாலும் இன்னமும் என் படங்களை பார்த்தா நான் ரொம்ப நெளிவேன். நான் பார்க்கறது ரொம்ப கஷ்டப்படுவேன்.
டப்பிங்லேயே மோஸ்ட்லி முடிஞ்சிடும். தியேட்டரில் படம் பார்க்கும்போது கொஞ்சம் நெளிவேன். ஃபுல் படம் பார்த்ததில்ல நான். எனக்கு கூச்சமாக இருக்கும். நிறைய தியேட்டர் போய் பார்க்கும்போதுல எனக்கு அவங்கெல்லாம் பார்த்தா சந்தோஷமாக இருக்கும். ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்குறவங்க பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப அது ஒரு மாதிரி இருக்கும். அது எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. அது ஒரு ஆனால் நாங்கெல்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு தான் படம், எனக்கு இல்லை. ஆனா உண்மையா உங்க படத்தை பார்த்ததே இல்லையா நீங்க? ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு 6-7 வருஷமாக இல்லை. போவேன், நான் தேட்டர் போவேன், மக்கள் எப்படி பார்க்குறான்னு பார்ப்பேன், கொஞ்சம் இருப்பேன், சிரிக்கிறாங்களா ரசிக்கிறாங்களான்னு பார்த்துப்பேன் ஒழிய. அது ரொம்ப முக்கியம், அவங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்க்குறதுக்கு. ஸோ அதுக்கு போகிறது ஒரு 4-5 தேட்டர் போய் பார்ப்பேன் ஒழிய. ஜென்ரலாக எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் அது. நான் அடுத்தடுத்து ஒரு 5 ஃபோட்டோஸ் வந்துட்டு இருக்கு. உங்க ஃபேவரட் மெமரி அந்த ஃபோட்டோ பார்த்த உடனே. ராமையா கிட்ட இருந்து நீங்க ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்றத சொல்லுங்கண்ணா. ராமையா ஒரு ஸ்டேஜில் தன் சுமைகளை இறக்கி வச்சுட்டான். ஆ அவன் இயற்கையோட கலந்துட்டான், பறந்துட்டான். எனக்கு சுமைகள் இருக்கிற வரைக்கும் தான் உலகத்தோடு ஒட்டிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் என்னால் சுமைகளை இறக்கி வைக்க முடியாது. எனக்கு பிள்ளைகள் இருக்குது, எனக்கு ஆசைகள் இருக்குது, கனவுகள் இருக்குது. என்னால் அந்த 2 பையை இறக்கி வைக்கவே முடியாது. ஸோ நான் ராமையா ஆகவே முடியாது. ஆனால் என்னைக்காக ஒன்று அதை இறக்கி வச்சுட்டு பறந்துடணும்னு ஆசை மட்டும் இருக்குது. ஸ்பிரிச்சுவல் வந்து ஒரு கனவாகவே போயிடுமே தான் நான் நம்புகிறேன். அது கஷ்டம். அது எனக்கு நிறைய ஆசை இருக்குது. ஓகே ஓகேண்ணா. ஸோ அடுத்த ஃபோட்டோ சுமார் மூஞ்சி குமார். எனக்கு அனிமேஷன் படம்னா ரொம்ப பிடிக்கும். இப்போயும் நான் டொனால்ட் டக்கு, டாம் அண்ட் ஜெர்ரிலாம் உட்காந்து பார்ப்பேன். ஏன்னா அது வந்து சின்ன ஸ்கிட்டில் நிறைய சர்ப்ரைஸ் ஐடியாஸ்லாம் இருக்கும். அது எப்படி இவ்வளோ யோசிச்சிருக்காங்கன்னு இருக்கும். இப்போ வரைக்கும் பார்த்தாலுமே அது ரொம்ப கனெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரியான ஒரு அனிமேஷன் கேரக்டர் தான் இது. ஸோ இவ்வளோ வெக்கமே இல்லாமல் ஒரு காதல் வந்து ஒரு சுதந்திரம், அது இவனை மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ண கற்றுக்கணும்னு ஆசை. சூப்பர்ண்ணா, சூப்பர். ஊர் உலகம் என்ன நினச்சா நமக்கு என்ன அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்ணோம். நான் தெரில. ஓகே. அடுத்த ஃபோட்டோ ஐயா ஆதிமூலம். நான் நடித்ததுலேயே 2 கேரக்டர் வந்து அது நான் இல்லைன்னு நம்புவேன். ஒன்று இதுவும், இன்னொன்று சூப்பர் டீலக்ஸ் ஷீட்லாவும். ஸோ இது வந்து இது ஒரு நடிகனுக்கு இந்த கதாபாத்திரம் வாய்க்கிறது பாக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு கலைஞன் அவன் செத்து அவன் கலையாகவே மாறிவிட்டான்னு இருக்கும் அது. ஸோ கலைக்கு வந்து பாரபட்சம் இல்லை, இந்த வீட்டு பிள்ளைக்கு மேலே தான் இறங்கணும் அவசியம் இல்லை. எந்த வீட்டு பிள்ளைக்கு வேணால் கலை இறங்கலாம், அவங்க வந்து பெரிய ஆள் ஆகலாங்கிற சொல்கிற ஒரு கலை வந்து பொதுவானது, யாரும் பொசஸ் பண்ண முடியாத ஒரு சொத்து அது. ஸோ அதோட பிம்பமாக வந்து நான் இருந்தது. இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் கிடைக்கிறது வந்து என் தொழிலின் ஆசீர்வாதம் நான் நம்புகிறேன். அது வந்து சூப்பர். அதுக்கு என்ன பிடிச்சிருக்கு போல இருக்குது அப்படின்னு எனக்கு தோணும். சூப்பர்ண்ணா, சூப்பர். அடுத்த ஃபோட்டோ அவ்வளோதான், தீந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கு நான் தான் ஸ்க்ரீன் பிளேயும் டைலாக் எழுதினேன். அப்போது எங்கள் ஆஃபீஸில் பேசிகிட்டு இருக்கும்போது நான் சும்மா சொன்னேன், உன் கண்ணுக்கு நான் நல்லவனாக தெரிஞ்சால் நடிக்கிறேன்னு அர்த்தம், அதே ஒன்று கண்ணுக்கு கெட்டவனாக தெரிஞ்சால் உண்மையாக இருக்கேன்னு அர்த்தம். இப்போ நீயே சொல்லு நான் நல்லவனாக கேட்டவனான்னு. ஸோ அந்த டைலாக் நான் சும்மா இந்த மாதிரி ஃப்ளோவில் பேசுகிறது பார்த்து பிஜு விஸ்வநாத் சார் வந்து என்னைய டைலாக் எழுத சொன்னார். ஸோ அப்போது நான் இதுக்கு ஒரு 3 வெர்ஷன் எழுதினேன். ஸோ அப்போ தான் எனக்கு தெரியும் எனக்கு எழுத வரும்னு. அப்புறம் இது எங்கள் அப்பாவோட பிஹேவியரை மோஸ்ட்லி இன்ஸ்பயர் ஆகி பண்ணுது. அவர் ரொம்ப அடமெண்ட்டான, ரொம்ப திமிரான ஆள். அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு எப்பவுமே பயம் இருந்துகிட்டே இருக்கும், எங்கே போய் என்ன பிரச்சனை பண்ணுவார்னே தெரியாது. ஸோ அதனால் நிறைய பிரச்சனை பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆளை கற்பனை பண்ணி எழுதியிருக்கேன். எங்கள் அப்பாவோட ஃபோட்டோவில் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு படம் அந்த படம் வந்து ஆரஞ்சு மிட்டாய் வந்து ஏதோ எங்கள் அப்பா எனக்கு பாடம் எடுத்த மாதிரியே இந்த படம் பண்ணும்போது தான் எனக்கு எழுத வரும், ஸ்க்ரீன் பிளே எழுத வரும், டைலாக் எழுத வரும் எனக்கு தெரிஞ்சது. ஸோ நான் லேர்ன் பண்ணேன். வழக்கம் போல் தந்தை கிட்டேருந்து மகன் பாடம் படிக்கிற போல் நான் பாடம் படிச்சுக்கிட்டேன் நான். சூப்பர்ண்ணா. ஸோ தொடர்ந்து அவ்வளோ அது முடிஞ்சுண்ணா, அது முடிஞ்சது. ஸோ தொடர்ந்து எங்களை என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ அடுத்தடுத்து உங்களுடைய படங்களுடைய அப்டேட்ஸ் எப்போ வரும், படம் எப்போ வரும்னு பார்க்குறதுக்காக ரொம்ப அவ்வளோ காத்திருக்கோண்ணா. ஸோ இந்த முறை சினிமாக்காக நீங்கள் நிறைய விருதுகள் வாங்கியிருந்தாலும் டெலிவிஷனுக்காக டெலிவிஷன் டாக் ஆஃப் த இயர் அவார்டு வாங்கினது எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமை. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. கீப் என்டர்டெய்னிங், கீப் இன்ஸ்பைரிங். ரொம்ப நன்றி. என்னுடைய பிக் பாஸ் டீம், என்னுடைய கண்டஸ்டன்ட், என்னுடைய டைரக்டர் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. விகடனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இத்தனை வருஷம் கடந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இந்த விகடன் தாத்தா தான் சாகாவரம் வாங்கிட்டு வந்த மார்க்கண்டேன்னு நினைக்கிறேன். இந்த வயசாக தலையில் கொம்புலாம் முளைச்சி ஆள் ரொம்ப கவர்ச்சியாக இருக்காப்புல. விகடனுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் அண்ணா.
Title sponsor Satya Agencies, powered by True Value Homes, co-powered by Presta Women's Wear, associate sponsor Saubhagya. Special partners Lalita Jewelry Mart, Cardia Groundnut Oil, LIC, roofing partners Zarame Sun Fiber Sheet Agencies Trichy, savings partner Rupi Apex Group of Companies, tech partners Snapdragon, automobile partners Winfast, health partner SRM Prime Ramapuram, OOH partners Next Advertising Solutions, Metro partner Mudra OOH, DOOH partner Skyrams Outdoor Advertising, hospitality partner Feathers Radha Hotel, Chennai.